வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2012 ரிலீஸ் ஆன த அவெஞ்சர்ஸ் மூவியோட ரீகேப் தான். ஸோ மூவியோட ஓப்பனிங்கில் வந்து சீல்டு ஃபெசிலிட்டியை வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே நிறையா சயின்டிஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் செல்விக். ஸோ இந்த செல்விக் வந்து தோர் மூவியில் வந்து அப்பியர் ஆகிருப்பார். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த டெஸ்ட்ராக்டை வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக க்ளோ ஆகுது. இவங்களாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஸ்டெபிளைஸாகவே இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இந்த டெஸ்ட்ராக்ட் வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லை, அதாவது இது வந்து ஹியூமன் கண்ட்ரோலுக்கும் மீறின ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ட்டலை வந்து ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் மூலிமா லோக்கி வந்து இந்த எர்த்துக்கு வராப்பில், அதாவது அந்த சீல்டு ஃபெசிலிட்டிக்கே வந்துடுறாப்பில். இந்த லோக்கி கையில் வந்து செப்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. இந்த செப்டரை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த அதர். ஸோ இந்த அதர் தான் வந்து நம்ம தேனோஸோட ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸோ இந்த செப்டரை வந்து நம்ம லோக்கி கிட்ட இந்த அதர் தான் வந்து கொடுக்குறான். ஸோ இவங்க எல்லாருமே இந்த சீல்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம லோக்கியை அட்டாக் பண்ணும்போது லோக்கியுமே திரும்ப அட்டாக் பண்ணி அதில் ஒரு விஷயம், நம்ம டாக்டர் செல்விக்கும் சரி ஹாக்கை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து மைண்ட் கண்ட்ரோல் மூலிமா ஸோ தன்வசியப்படுத்திடுறான். ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம லோக்கியோட ஆர்டரை வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடித்து நோத்திட்டு அந்த டெஸ்ட்ராக்டையுமே எடுத்துகிட்டு நம்ம லோக்கி, ஹாக்கை, டாக்டர் செல்விக் இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம நிக் ஃபியூரியுமே இருக்காங்க. நிக் ஃபியூரி, ஃபில்லு இவங்க எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் இடமுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நிக் ஃபியூரி வந்து ஒரு டெசிஷனுக்கு வராப்பில். என்ன அப்படின்னா, ஸோ இந்த லோக்கி ஆகட்டும், இந்த டெஸ்ட்ராக்ட் ஆகட்டும், இது எதுவுமே வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு காஸ்மிக் எனர்ஜி மாதிரி தானே. ஸோ இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த அவெஞ்சர்ஸை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு முடிவுக்குமே வந்து வராப்பில். ஸோ இப்போ தான் வந்து இந்த ஒவ்வொரு ஹீரோஸாக வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டே வராங்க. நம்ம நட்டாஷா ஆகட்டும், அப்புறம் ப்ரூஸ் மேனர், ஸ்டீவ், டோனி, ஸோ இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு சில அந்த கேரக்டர்ஸை மட்டும் அப்படியே வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நட்டாஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு ஆள், அதாவது இந்த போட்டு வாங்கக்கூடிய ஆள், பயங்கர ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளும் கூட. ப்ரூஸ் வேனர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு ஐசோலேட்டாக இருக்கிறத அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். பட் அவனையுமே வந்து எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம ப்ரூஸ். ஆனால் இந்த ப்ரூஸ் பயப்படுறது எதிரியை தாண்டி அவனை. ஸோ அவனுக்கே தெரியும், நம்ம ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக பண்ணோம்னா உள்ளே இருக்கிற பெரியவன் வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ தான் வந்து நிக் ஃபியூரி வந்து அவனுக்கும் மேலே இருக்கிற ஒரு சில அத்தாரிட்டிஸ், ஸோ அவங்ககிட்டமே வந்து இந்த அவெஞ்சர்ஸ் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ அவங்க வந்து இதுக்கு முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த எர்த்தை காப்பாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் வச்சு பண்ணலாம், சம் ஃப்ரீக்ஸ், அந்த ஃப்ரீக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கண்ட்ரோலில் அவங்க இருக்க மாட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேஸ் 2 என்னாச்சுங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 2 என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஃபேஸ் 2வை பற்றி அவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. பட் நிக் ஃபியூரி ஃபேஸ் 2 வந்து இன்னும் ரெடி ஆகலை, ஆனால் லோக்கி மாதிரியான ஆட்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த அவெஞ்சர்ஸை இனிஷியேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது அவங்க மறுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம லோக்கி, அதுக்கப்புறம் டாக்டர் செல்விக், ஏஜென்ட் ஹாக்கை, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம டாக்டர் செல்விக் வந்து இந்த டெஸ்ட்ராக்ட் எனர்ஜி வந்து நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது வந்து ஸோ இரிடியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இந்த டெஸ்ட்ராக்டை வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த இரிடியமை எடுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஒரு சைடு நம்ம ஹாக்கை வந்து போயிருப்பாப்பில், இன்னொரு சைடு வந்து லோக்கி. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி லோக்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லோக்கி வந்து டக்குன்னு ஜெர்மனியில் வந்து அப்பியர் ஆகி ஸோ அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ், ஸோ பப்ளிக் எல்லாத்தையுமே வந்து நீல் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாப்புல. எர்த்தே வந்து என்னோடதுங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆட்டிடியூடில் எல்லாருமே எனக்கு கீழே தான், அந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை தான் வந்து லோக்கி வந்து பண்ணுறான். ஸோ லோக்கி வந்து ஜெர்மனியில் இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அவெஞ்சர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம லைக் கேப்டனாக இருக்கட்டும், ஸ்டீவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நட்டாஷா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த ஜெர்மனிக்குமே வந்து வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து நிறையா ஃபைட் எல்லாமே வந்து போட்டு ஸோ இந்த ஸ்டீவ், கேப்டன் இவங்க எல்லாருமே வந்து லோக்கியை கேப்சர் பண்ணி ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது தான் வந்து டக்குன்னு நம்ம தோர் வந்து அப்பியர் ஆகி லோக்கியை தூக்கிட்டு போயிடுவார். ஸோ தோருக்கு வந்து என்னென்னா ஸ்டில் இவன் வந்து நம்மளோட பிரதர் தானே அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் லோக்கி வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த லோக்கியை வந்து நம்ம தோர் தூக்கிட்டு போனனால ஸ்டீவ் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், ஸோ திரும்ப லோக்கியை கேப்சர் பண்ணுங்கிறதுக்காக தோர் அதுக்கப்புறம் அயன்மேனோட ஃபைட்டுமே வந்து நடக்கும். ஸோ இவங்க 3 பேர்த்தோட பவர் என்ன அப்படிங்கிறதுமே வந்து இந்த இதில் வந்து காட்டியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு கிளாஸ் வந்து நடக்கும்.
ஸோ அப்போது கேப்டன் வந்து டக்குன்னு அப்பியர் ஆகி ஸோ நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஸோ லோக்கியை வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணி ஹெலிகேரியர் ஸோ அங்கே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ லோக்கி நினச்சிருந்தா அவன் தப்பிச்சிருக்கலாம், ஏன்னா இவங்க 3 பேர் இங்கே அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் லோக்கி அது பண்ணவே இல்லை. அவன் வந்து அவங்கள கேப்சர் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அதுதான் வந்து ஒரு பிளான். ஸோ அவங்க வந்து இந்த ஹெலிகேரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து லோக்கியை வந்து அடைச்சிருவாங்க. பட் அப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், அந்த கிளாஸ் செல்லு வந்து லோக்கிக்காகவோ இல்லை வேறு யாருக்காகவோ தயாரித்தது கிடையாது. அது வந்து நம்ம ப்ரூஸ், அதாவது அவனுக்குள்ளே இருக்கிற பெரிய பையன் ஹல்க்குக்காக தயாரிச்சது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணானா அந்த கிளாஸ் செல் மூலிமா கீழே அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க்குக்காக ரெடி பண்ண ஒரு விஷயந்தான் இந்த கிளாஸ் செல். ஸோ லோக்கி அவன் பிளான் பண்ணபடி எதுவுமே வந்து எதர்ச்சியாக நடந்தது கிடையாது. லோக்கியை கேப்சர் பண்ணது எதுவுமே, லோக்கி வந்து அவன் பிளான் பண்ணது என்னை கூப்பிட்டு வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்துகிட்டே வந்து ஸோ இவங்க எல்லாத்தோட வீக்னஸ் என்ன, பேனர் ஆகட்டும், நட்டாஷா, ஸ்டீவ், டோனி, இவங்க எல்லாத்தோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கலாக எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறான். இவங்க எல்லாத்தையுமே வந்து மோதம் விட்டோம் அப்படின்னா அந்த பெரிய பையன், அதாவது ப்ரூஸ்குள்ளே இருக்கிற பெரிய பையன் வந்து வெளியே வந்துடுவான். ஸோ இவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லோக்கியோட பிளானும் கூட. கிட்டத்தட்ட அதை நம்ம நட்டாஷா வந்து கண்டுமே பிடிச்சிட்டா. ஸோ இந்த நிக் ஃபியூரி வந்து ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன்மேனுக்காகட்டும் ஸ்டீவுக்காகட்டும் ஒரு டவுட் வரும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தேடும்போது தான் வந்து ஸோ அந்த வெப்பனுமே வந்து கிடைக்குது. இதை பற்றி நிக் ஃபியூரிட்டு கேட்கும்போது தான் இந்த ஃபேஸ் 2 அப்படிங்கிறது வந்து டெஸ்ட்ராக்ட் மூலிமா நம்ம ஒரு வெப்பனை வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ வெளியிருந்து நமக்கு ஏதாவது ஒரு த்ரெட் வந்தாலும் கூட இந்த வெப்பனை வச்சு நம்ம அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் பேர் தான் ஃபேஸ் 2. ஸோ இந்த ஃபேஸ் 2 ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அதாவது இந்த பூமி ஒன்று தான் இருக்குது, மனுஷங்க மட்டும்தான் இருக்கோன்ட்டு அந்த ஒரு முடிவில் இருக்கும்போது தான் வந்து தோர் வந்து இந்த பூமிக்கு வருவாப்பில். இந்த ஆஸ்கார்டு பற்றின விஷயங்கள் அப்போல்லாம் தான் தெரிய வரும். ஸோ நம்மளை தாண்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும்போது தான் ஸோ இந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் டெஸ்ட்ராக்ட் மூலிமா நம்ம ஒரு வெப்பனை வந்து தயாரிக்கணுங்கிற அந்த ஒரு முடிவுக்குமே வந்து நிக் ஃபியூரி எல்லாருமே வந்து வராங்க. ஸோ அதுதான் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட். ஸ்டில் அவங்களால எதுவுமே பண்ணவும் முடியல, பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் அப்படின்னு பார்த்து நம்ம ஹாக்கையுமே வந்து அந்த ஹெலிகேரியரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு என்ஜின் டவுனுமே ஆயிடுச்சு. ப்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கண்ட்ரோலைலேருந்து பெரிய பையனாக மாறிட்டான். ஸோ ஒரு டீம் ஒர்க்கே வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஹல்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தோர் தான் ஒரே வழி. அவங்களுமே பயங்கரமாக சண்டை எல்லாமே போடுறாங்க. ஸோ ஹல்காகட்டும் தோராகட்டும் 2 பேருமே வந்து அந்த ஹெலிகேரியர்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ லோக்கி வந்து தப்பிச்சு போகும்போது நம்ம ஏஜென்ட் கால்சன் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லோக்கி வந்து நம்ம ஏஜென்ட்டை வந்து கொன்றுவான். ஸோ லோக்கி வந்து அந்த செப்டரையுமே வந்து எடுத்துகிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். இந்த ஹாக்கை வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு திரும்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்துடும். ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னா நட்டாஷா மூலியமாக தான் வந்தது. ஸோ இப்போது நிக் ஃபியூரி வந்து தோர் ஹல்க் அங்கே இருக்க மாட்டாங்க, பட் ஸ்டீவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேப்டன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஸோ நிக் ஃபியூரி வந்து புஷ் பண்ணுவான் இந்த மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் வேணும்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு டீமாக வேலை செய்யணுமே தோணாது. ஆனால் இந்த கால்சனோட பிலீஃப் வந்து என்னென்னா அவன் வந்து அந்த ஹீரோ மேலே பயங்கர நம்பிக்கை வச்சுருப்பான். ஸோ நம்மளோட ஈகோவை தாண்டி கால்சன் அவனோட டெத்து இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு டீமாகவுமே வந்து ஃபார்மும் ஆகிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து அந்த பேட்டில் ஆஃப் நியூயார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த லோக்கி வந்து அந்த டெஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்டார்க் டவர், ஏன்னா அங்கே தான் க்ளீன் எனர்ஜி இருக்குது, அங்கே தான் அந்த அளவுக்கான ஒரு பவருமே வந்து இருக்குது. ஸோ லோக்கி அந்த போர்ட்டலை ஸ்டார்க் டவரில் வச்சே ஓப்பன் பண்ணுறான். ஸோ இப்போது அந்த சிட்டோரி ஆர்மி வந்து நம்ம போர்ட்டல் மூலிமா பூமிக்குள்ளே வந்து அட்டாக்குமே வந்து பண்ணுது. ஸோ இதில் தான் வந்து அந்த அவெஞ்சர்ஸ் அசம்பலாகிறதா இருக்கட்டும், ஸோ காப்பாற்றுறதா இருக்கட்டும், அந்த ஃபைட்டு கிட்டத்தட்ட அந்த 360 டிகிரி டீம் ஷாட்டுன்னு எல்லாமே இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபைட் சீனில் தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஒரு ரோல் அப்படிங்கிறதுமே வந்து காட்டியிருப்பாங்க. இந்த கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர் மாதிரி செயல்படுவார். அவங்க இந்த கேப்டன் அமெரிக்கா கிரவுண்டில் தான் இருப்பாங்க, இந்த சிவிலியன்ஸை எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி அயன்மேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் இல்லை, ஸோ அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், குயிக்காக டிசிஷனை மேக் பண்ணுறது. தோர் வந்து லைக் அவர்கிட்ட தான் ஆல்ரெடி தண்டர் பவராக அது ஒன்று இருக்கேன். ஸோ அந்த ரா பவரை வச்சு ஏலியன்ஸை காலி பண்ணுறது. ஹல்க்கு வந்து அட்டாக் தான், அடி. அதில் தான் வந்து இந்த லோக்கியை வந்து பார்த்திங்கன்னா அடி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி காயப்பட்டுருவாப்புல. ஸோ ஹல்கோட பவர் அந்த கோவங்கிறது அதுதான். நட்டாஷாவுமே வந்து கேப்டன் அமெரிக்கா கூட கிரவுண்டில் இருந்து சிவிலியன்ஸை காப்பாற்றுறது, அந்த போர்ட்டலை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு. ஹாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகிள் ஐ மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி
பயங்கரமான ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாப்புல. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இந்த ஆர்மியை வந்து உள்ளே வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிக் ஃபியூரிக்கு மேலே ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நியூக்ளியர் மிசைலை வந்து நம்ம நியூயார்க்குள்ளே போட்டுடலாம், எல்லோரும் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லும்போது நிக் ஃபியூரி வந்து அது ஒத்துக்கவே இல்லை. ஆல்ரெடி மக்கள் இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, நம்ம வந்து இந்த அவெஞ்சர்ஸ் இனிஷியேட் பண்ணலான்னு கேட்கும்போது அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிக் ஃபியூரியுமே வந்து ஒத்துக்கல. பட் ஸ்டில் நிக் ஃபியூரிக்கு மேலே தான் 4 பேர் இருக்காங்களே. ஸோ இவனுக்கு ஆர்டர் படி வேறு எவனோ ஒருத்தன் கேட்டு அந்த நியூக்ளியரை வந்து நியூயார்க்குள்ளே மிசைலை வந்து விடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்ச நம்ம அயன்மேன் தான் வந்து அந்த நியூக்ளியரை பிடிச்சி அந்த போர்ட்டலுக்குள்ளேயே வந்து விடுறாப்புல. ஸோ இப்போ நட்டாஷாக்குமே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. டாக்டர் செல்விக்குமே வந்து கான்ஷியஸ்க்கு திரும்ப வந்துட்டார். ஸோ அது எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த செப்டார் மூலிமா தான் நட்டாஷா வந்து க்ளோஸுமே வந்து பண்ணுறாங்க. பட் அயன்மேனுமே வந்து மிசைல் கூட உள்ள போர்ட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த சிட்டாரி ஆர்மிக்கான அந்த ஒரு பேஸே வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கே நியூக்ளியர் மிசைலை போட்டு ஸோ இந்த போர்ட்டலுமே வந்து க்ளோஸுமே வந்து பண்ணியாச்சு. அயன்மேன் மேலேருந்து கீழே விழுக ஸோ ஒரு செகண்ட் அயன்மேன் வந்து கான்ஷியஸே இல்லை, இறந்துட்டானோ அப்படின்னு பார்க்கும்போது ஹல்க்கு தான் வந்து உண்மையாகவே வந்து நம்ம அயன்மேனை வந்து காப்பாற்றுவார். ஸோ எல்லாருமே இந்த அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து லோக்கியை பார்த்து ஒரு லுக் கூட அவனை வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து லோக்கியை வந்து கையை மட்டும் கிடையாது, வாயுமே வந்து பூட்டு போட்ட மாதிரி பூட்டி தான் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அவன் பயங்கரமான ஒரு மேனிப்புலேட்டிவான ஒரு ஆள். ஏன்னா ஒரு டைமில் வந்து நம்ம நட்டாஷாவே வந்து டக்குன்னு மேனிப்புலேட் பண்ணிடுவான். ஸோ அந்தளவுக்கு இந்த லோக்கியோட வாய் அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கி ஆகட்டும், இந்த டெஸ்ட்ராக்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஆஸ்கார்டுக்கு வந்து திரும்ப வந்து போகிறாங்க. ஸோ இப்போ இந்த உலகத்துக்கே வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி அவெஞ்சர்ஸுங்கிற ஒரு டீம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இந்த யூனிவர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மூவி முடிஞ்ச அந்த போஸ்ட் கிரெடிட் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதர் அப்படிங்கிறவன் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். அதாவது இந்த எர்த் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம். ஸோ நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது தான் ஸோ ஃபஸ்ட் டைம் தேனோஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ தேனோஸ் வந்து சிரிச்சிட்டே வந்து விச் மீன்ஸ் இந்த எர்த்து வந்து நமக்கு ஃபைனலாக ஒரு சேலஞ்சான ஒரு இடம். தேனோஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து இப்போது எர்த்து பக்கம் தான் இருக்குது. அதாவது மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்து லோக்கி தான் வந்து பயங்கரமான வில்லன் அப்படின்னு படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஆனால் படம் முடிஞ்சதுக்கப்புறம் லோக்கி கிடையாது, தேனோஸுங்கிற இன்னொருத்த பயங்கரமானவன் இருக்கான். ஸோ இவன் தான் மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த மூவியோட எண்டில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த மூவி வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.